ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம சாப்டர் 6 அத்தியாயம் 6 அதுல 9வது ஸ்லோகம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சாப்டர் 7 சாப்டர் 7 அத்தியாயம் 7 அதுல 9வது ஸ்லோகம் நம்ம பார்க்க போறோம். ஹரே கிருஷ்ணா. புண்ணியோ கந்தः பிருத்திவ்யாம் ச पुण्यो गन्धः पृथिव्यां च पुण्यो गन्धः पृथिव्यां च तेजश्चास्मि विभावसौ तेजश्चास्मि विभावसौ तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु जीवनं सर्वभूतेषु जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु तपश्चास्मि तपस्विषु तपश्चास्मि तपस्विषु पुण्यो गन्धः पृथिव्यां च तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु हरे कृष्णा. रेणुका माताजी வாசிக்கிறீங்களா? மாதாஜி. அத்தியாயம் 7 பதம் 9. புண்ணியோ கந்த திவ்யாம்ச தேஜசாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபசாஸ்மி தபஸ்விஷு. ஹரே ஓகே மாதாஜி. ஸோ ஒரு தடவை நான் 8வது ஸ்டான்ஸா பாடிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஹரத்வம் சம்சாராத்ருதா தரம் அசாரம் சூரபதே ஹரத்வம் பபானாசிதா திமாபர யாதவபாதே अहो दीनिनाथेनिः चरणो निश्चितमेदम् जगन्नाथ स्वामी नयन पथगामी भावतु मे. हरे कृष्णा. सो நம்ம ரிப்பீட் பண்ணலாம். हरत्वं संसारामृतम् तरम् असारं सूरपते हरत्वं संसारामृत तरम् असारं
सुरपते हरस्तं संसारं रुद्रमश्रारं सुरपदे हरत्वं पपानापिता हरस्तं पापाणं वित हरे कृष्णा माता जी म्यूट कर दीजिए। परां यादवपते भीमपदं यादवपादे हरत्वं पपानामृता परां यादवपते हरत्वं पापानं वितवीरमपरां यादवपादे अहो दीनिनाते निहि अहो नीनेनातेनिः तचरणो निश्चितमिदम् अहो दीनिनाते निहितचरणो निश्चितमिदम् अहो नीनेतेनिः सदनो निदन्तमिदम् जगन्नाथस्वामी नयना पथगामी भावतु मे जगन्नाथ स्वामी नयन पदकामी पवतु मे जगन्नाथस्वामी नयना पथगामी भावतु मे जगन्नाथ स्वामी नयन पदकामी पवतु मे हरे बोल हरे कृष्णा थैंक यू वाणी माता जी थैंक यू सरस्वती माता जी हरे बोल நன்றி हरे कृष्णा மாதாஜி நன்றி மாதாஜி இன்னைக்கு நம்மளுக்கு மோகனா மாதாஜி கிளாஸ் எடுக்க போறாங்க हरे कृष्णा माताजी हरे कृष्णा माताजी प्रणाम माताजी हरे प्रणाम कृष्णा माताजी प्रभु जी माताजी को प्रणाम हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी हरे कृष्णा हरे कृष्णा कृष्णा माता जी दंडवत माताजी प्रणाम माता जी हरे कृष्णा प्रभु எல்லாருக்கும் हरे प्रणाम कृष्णा माता जी। दंडवत हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माताजी मंगलाचरणத்தோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் माताजी प्रभुजी हरे कृष्णा माँ। हरे कृष्णा माताजी ओम अज्ञानतिमिरान्धस्य माता आया ज्ञानञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे श्री नमः गुरुवे नमः नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले कृष्णपक्षाय भूत श्रीमते भक्तिवेदान्त भक्ति स्वामिनिति नामिने नमस्ते नमस्ते सारस्वती सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाशान्ति देशितारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा हरे कृष्ण कृष्णा 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 हरे कृष्णा हरे 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 राम राम हरे राम 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 हरे 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 कृष्णा कृष्ण हरे कृष्ण வனிதா முருகன் மாதாஜி மொழிபெயர்ப்பு வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாசிக்கிறேன் மாதாஜி. நிலத்தின் மூல நறுமணமும் நெருப்பின் வெப்பமும் நானே, உயிர்களின் உயிரும் தவம் புரிபவரின் தவமும் நானே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இந்த 7.9 புண்ணியோகந்த பிருத்திவ்யாம்ச நிலத்தோட மூல நறுமணம் நானே அப்படிங்கிறாரு. தேஜஸ் சாஸ்மி விபாவச்சா, சோ நெருப்போட வெப்பமும் நானே அப்படிங்கிறாரு பகவான். ஜீவனம் சர்வ பூதேஷு, எல்லா உயிரினங்களோட உயிரும் நானே அப்படிங்கிறாரு. தபஸ் சாஸ்மி தபஸ் விஷு, தவம் புரிபவரோட தவமும் நானே அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. இந்த அத்தியாயம் பூரணத்தின் ஞானம், பகவான பத்தின
ஞானம் தான் இந்த அத்தியாயம். ஒரு ஜீவாத்மா எப்படி பகவானை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பகவான் வந்து இந்த அத்தியாயத்துல அழகா ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நேத்தியோட ஸ்லோகம்ல பார்த்தோம், நீரோட சுவையும் நானே அப்படிங்கிறாரு. அதை நம்ம எப்ப உணர முடியும் அப்படின்னா, நிர்ஜல் ஏகாதசி ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருக்கும், தண்ணி கூட குடிக்காம அடுத்த நாள் தண்ணி குடிக்கும் போது அந்த தண்ணியோட டேஸ்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் சூரியன் சந்திரனோட ஒளி, அந்த ஒளியும் நானே அப்படின்னு சொல்றாரு பகவான். சூரியனும் சந்திரனும் பகவானுடைய 2 கண்கள். சோ அதோட வெளிச்சமும் நானே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த பிரணவ மந்திரம், அந்த ஓம், அதுவும் நானே அப்படின்றாரு. ஆகாயத்தோட சப்தமும் நானே. சோ அவங்கவுங்க கிட்ட, மனுஷங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமை, ஸ்கில், அதுவும் நானே அப்படின்னு வந்து பகவான் சொல்றாரு. ஒரு பக்தனா இருந்தாலும் சரி, ஒரு பிரம்மவாதியா இருந்தாலும் சரி, வந்து பகவானை இப்படியும் நம்ம உணரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. பகவான் வந்து முழுமுதற் கடவுள், புருஷோத்தமர் இல்லையா, அவர் தன்னுடைய சக்தியின் மூலம் எல்லா இடத்துலயும் வந்து அவர் வந்து வியாபிச்சுட்டு இருக்காரு. நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, அவனின்றி அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ பகவானுடைய கருணை, அவரோட சம்பந்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. இங்க பார்க்கக்கூடிய அனைத்திலுமே வந்து பகவான் வந்து, பகவானோட சம்பந்தத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிலத்தோட மூல நறுமணம் நானே அப்படின்றாரு. நம்ம நிலத்தோட நறுமணம் எப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ மழை வருது, மழை ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு முன்னாடி மண் வாசனை வரும். அந்த மண் வாசனையை வச்சுட்டே நம்ம சொல்லுவோம், ஸோ எங்கேயோ மழை பெய்யுது, அட்லீஸ்ட் அந்த இடத்துல இல்லாட்டி கூட எங்கேயோ மழை பெய்யுது அப்படின்னு நினைப்போம். ஸோ அந்த மண் வாசனை வந்து நிலத்துல இருந்து நமக்கு கிடைக்குது இல்லையா, அது வந்து மூலம் அப்படின்றாரு. அப்புறம் இப்போ நம்ம அந்த எல்லா வாசனையும், அதோட மூலம் எது அப்படின்னா அது நிலம் தான். நிலத்துல இருந்தா ஒன்னொன்னுக்கும் வாசனை வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கே ஒரு டவுட் வரும். அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோஜா பூ இருக்கு, மல்லிப்பூ இருக்கு, ஒன்னொன்னுக்கும் ஒரு வாசனை இருக்கு இல்லையா. பட் எப்படி இந்த மாதிரி ஒரு வாசனையில இருந்து எப்படி இதெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு காத்து இருக்கு, அது கூவ ஆற்ற கிராஸ் பண்ணது அப்படின்னா நமக்கு அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வரும். அதே மாதிரி ஒரு மல்லிப்பூ தோட்டத்தை கிராஸ் பண்ணது அப்படின்னு சொன்னா நமக்கு அப்போ அந்த மல்லிப்பூவோட ஸ்மெல் வரும் இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த மூல நறுமணம் நிலத்திலிருந்து வருது இல்லையா, அதோட வேற வேற பொருள் ஆட் ஆகும்போது வேற வேற வாசனை. அதனாலதான் நமக்கு ரோஜா பூ ஒரு வாசனை, மல்லிப்பூ ஒரு வாசனை, பழாப்பழம் ஒரு வாசனை, மாம்பழம் ஒரு வாசனை. சோ இந்த மாதிரி நமக்கு வாசனைகள் வந்து வருது. அதனால நமக்கு வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து ஒரு சில வாசனைகள் நம்மளால முகர்ந்துட்டு நமக்கு அப்படியே கொமட்டும், ஒரு சில வாசனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். சோ இதெல்லாம் வேற வேறோட பொருளோட கலவையால தான் நமக்கு இது வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்படி நறுமணத்தின் மூலம் கூட என்ன நீ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அடுத்தது நெருப்போட வெப்பமும் நானே அப்படின்னு சொல்றாரு. பஞ்சபூதங்கள்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது எது அப்படின்னா நெருப்பு. ஏன்னா பஞ்சபூதங்கள் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதை வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டுல நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அதை வந்து நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து பகவானுடைய ஒரு பிரிந்த சக்தி. நம்ம 7.4ல கூட பார்த்தோம் இல்லையா, பூமிர் ஆப்போ அனலோ வாயு கம்மனோ புத்தி ஏவச்ச அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, படிச்சோம் இல்லையா. அது வந்து பகவான் கிட்ட இருந்து பிரிஞ்ச சக்தி. அதனாலதான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்லை. பிளஸ் இப்போ சுனாமி, சூறாவளி காத்து, இது எதையாவது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? நம்மளால முடியறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா இது பகவானுடைய பிரிஞ்ச சக்தி அப்படின்றதுனாலதான். நெருப்பு வந்து ஜுவாலை. இத வந்து புராணங்கள்ல நெருப்பை வந்து 3 டைப்ஸா வந்து சொல்றாங்க. என்னன்னா தாவாக்னி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தாவாக்னி அப்படின்றது மரம், அந்த தாவரங்கள்ல இருக்கக்கூடியது இருக்கு. ஆனா பட் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப காட்டுல வந்து காட்டு தீ பிடிச்சிருது, அதை வந்து நம்மளால வந்து அணைக்க முடியுமானா அணைக்க முடியாது. ஒண்ணு அதுவா அணையணும், அப்படி இல்ல மழை வரணும். இப்படி இருந்தாதான் நம்மளால அணைக்க முடியாது. சோ இது வந்து தாவாக்னி. செகண்ட் வந்து ஜடாராக்னி அப்படின்றது. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா நம்மளோட வயிற்றுக்குள்ள இருக்கு. அது வயிற்றுல அக்னி இருக்கிறதுனாலதான் வந்து நமக்கு பசிக்கிறது. அகம் வைஸ்வானரோ பூத்வா 15.14ல கூட பகவான் சொல்லியிருக்காரு, எல்லா உயிர்வாளியோட உடலிலும் நான் ஜீரண நெருப்பா இருக்கேன் அப்படின்னு பகவான் வந்து சொல்றாரு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை சின்னதாக்கி அதை எரிச்சு அதை எனர்ஜி ஆக்கி நம்மளோட பாடிக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த நெருப்பு இல்லை அப்படின்னா நமக்கு பசிக்கவே பசிக்காது. அதனாலதான் வந்து அந்த நெருப்பு இல்லாதப்போ கம்மியா இருக்கு அப்படின்னா நமக்கு சரியா பசி இல்லை, எனக்கு நெஞ்சு கரிச்சிட்டு இருக்கு, ஜீரணம் ஆகல, அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு வருது. ஸோ
அந்த நெருப்பாவும் பகவான் வந்து இருக்காரு, வயிற்றுல இருக்க அந்த நெருப்பாவும் இருக்காரு. உணவை வந்து உற்பத்தி பண்றதும் பகவான் உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்கறாரு. ஆனா அதை ஜீரணம் கூட நம்மளால பண்றதுக்கு நமக்கு சக்தி இல்லை. அதுவும் பகவானுடைய கருணை இருந்தாதான் நமக்கு அந்த ஜீரண சக்தியும் கிடைக்கும். அதே மாதிரி 4 வகையான உணவுகள், இப்போ அருந்தக்கூடியது, குடிக்கிற மாதிரி உள்ளது, மென்னு சாப்பிட்ற மாதிரி உள்ளது, அப்புறம் டேஸ்ட் பண்ற மாதிரி நக்கி சாப்பிட்ற மாதிரி உள்ளது, அதுக்கப்புறம் உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை கூட வந்து பகவானுடைய கருணையை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சத்துவ குணம் உள்ள உணவா எடுத்துக்கிட்டு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதமா வந்து நம்ம எடுத்துக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கண்டது எதை சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் வயித்தை வந்து ஒரு மயான மாதிரி ஆக்கி தேவையில்லாத விஷயத்த வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். பகவான் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை ஜீரணம் பண்றதுக்கும் பகவான் நமக்கு தேவை. அவர் வந்து அங்கேயும் வந்து அவரோட எனர்ஜியா இருக்காரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 சொல்லியாச்சு. இன்னொன்னு வந்து வடார அக்னி அப்படின்றது, இது வந்து சமுத்திரத்துல இருக்கு. அங்க வந்து சூரியனோட வெப்பச்சலனத்தால அது என்ன ஆகுதுன்னா, அது ஆகாசத்துல போய் மழையா வருது. ஸோ இப்படி பகவான் வந்து நெருப்போட உஷ்ணமாகவும் நானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லா உயிரினங்களில் இருக்கும் உயிர் சக்தியும் நானே அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. இப்போ எல்லா ஜீவாத்மாக்களும் பகவானுடைய ஒரு சிறிய அம்சம் தான். இப்போ அகம் ஆத்மா குடாகேஷா அப்படின்னு 10.20 கூட பகவான் சொல்றாரு. எல்லா உயிரினங்களோட இருதயத்திலையும் வந்து நான் வீட்டிற்கும் பரமாத்மா நானே அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. ஒரு எறும்புல இருந்து யானை வரைக்கும், மனுஷன், பறவைகள் எல்லாத்துலயும் வந்து உயிர் சக்தி வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு கார் இருக்கு, அதுல எல்லா பார்ட்ஸும் நல்லா இருக்கு, ஆனாலும் அதுக்கு பெட்ரோல் இல்லைன்னா ஓடாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட உடல் வந்து இருக்கு, ஆனா உடல்ல எல்லா உறுப்புகளும் இருந்தாலும் அந்த உயிர் சக்தி அதுதான் பகவான் பரமாத்மாவா. அவர் இல்லை அப்படின்னு சொன்னா வந்து நம்மளால செயல்பட முடியாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுவாகவும் பகவான் இருக்கார். அதனாலதான் வந்து அந்த உயிர் சக்தியும் நானே அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. 15.15 கூட இது சொல்லியிருப்பாரு. சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னி விஷ்ணு. ஸோ எல்லாருடைய இருதயத்திலையும் பரமாத்மாவா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பரமாத்மாவா பகவான் எப்படி இருக்காரு? நம்ம பகவான் வந்து பகவானோட எக்ஸ்பான்ஷன்ல பகவான் இது பிரபு கிளாஸ் ஒரு சண்டே கிளாஸ்ல கொடுத்தாரு. அப்ப வந்து என்ன சொன்னாரு? பகவான் வந்து 3 புருஷங்கள். யாரு அப்படின்னா 3 விஷ்ணுக்கள். கார்ணோதகசாய் விஷ்ணு, கார்போதகசாய் விஷ்ணு, ஷீரோதகசாய் விஷ்ணு. அதுல ஷீரோதகசாய் விஷ்ணுவா பரமாத்மாவா எல்லாருடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது என்ன பகவான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து தவம் புரிவோரோட அந்த தவமும் நானே அப்படிங்கிறாங்க. தவம் அப்படின்னு சொன்னா தவம், விரதம், யோகம் இதுக்கு எல்லாமே எஜமானர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஆன்மீக குருவோட வழிகாட்டுதல் கீழே செய்யும் அந்த தவமும் நானே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாம மட்டும் தவம் செய்யல. யாரு? பிரம்மா செய்யறாங்க, சரஸ்வதி அம்மா செய்யறாங்க, அப்புறம் வந்து இவர் மகாதேவர் எல்லாருமே தவம் செய்யறாங்க பகவானை நோக்கி. கைலாசத்துல கூட மகாதேவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரம்மாண்டமான ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு பகவானை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பார்வதி அம்மா, அங்க உள்ள ரிஷிகள், முனிவுகள் எல்லாருமே வந்து பகவானை வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தவம் அப்படின்னு சொன்னா உடனே காட்டுக்கு போய் பண்றதுதான் தவமானா அது மட்டும் கிடையாது. அதிகாலையில எந்திரிச்சு காலையில உட்காந்து அந்த சாண்டிங் பண்றது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்றது, ஸோ இது எல்லாமே தவம் தான். அதனால இப்படியும் பகவானை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகவானை இந்த ரூபத்திலையும் நம்ம உணரலாம். ஸோ ஒரு பக்தனோ அல்லது யோகியோ பகவான் கிட்ட இருந்து எதையும் வந்து பகவான் கிட்ட இருந்து வேறுபடுத்தி பார்க்கறதே கிடையாது. அது ஆன்மீகமா இருந்தாலும் சரி, பௌதிகமா இருந்தாலும் சரி, பகவான் எல்லாத்துலயும் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பகவானுடைய ரூபத்தை ஏத்துக்கொள்ளாதவங்களா இருந்தாலும் சரி, அரூபத்துல இருக்காங்க இல்லையா, அவங்களா இருந்தா கூட எல்லாத்துலயும் வந்து பகவானை வந்து உணர்ந்துக்கலாம் அப்படின்றது இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அருவவாதிகள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, பகவான் வந்து எல்லா இடத்துல வியாபிச்சிருக்காரு, ஆனா அவருக்கு ரூபம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பௌதிகமா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, பகவான் எல்லா ரூபத்திலையும் அவரோட சக்தியால வியாபிச்சிருக்கார், பகவானுக்கு ரூபம் இருக்கு அப்படின்றத பக்தர்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிரகலாதன் கூட அவர் என்ன சொல்றாரு, அவங்க அப்பா கேட்டதுக்கு, இந்த தூணில இருக்காரா, அந்த தூணில இருக்காரான்னு கேட்கிறாரு. அவர் இந்த தூணிலையும் இருக்கார், பகவான் இருக்காருன்னா அதே மாதிரி பகவான் அதுல இருந்து வெளியில வந்தார் இல்லையா, அந்த தூணில இருந்து. சோ அதனால பகவான் எல்லா இடத்துலயும் வியாபித்து இருக்கார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம்
பகவான் வந்து சக்தியையும் சக்திமானையும் வந்து பிரிக்க முடியாது. பகவானோட அந்த எனர்ஜி பிரிந்த சக்தியும் பகவானும் வந்து சேம் தான். அதனால வந்து அது நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பகவான் எப்படி கருணை காமிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து நல்லா படிக்கிற பசங்களுக்கு படிச்சு மார்க் வாங்கிடுறாங்க. ஆனா படிக்காத பசங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட கேள்வி பதிலையாச்சும் படி, ஜஸ்ட் பாஸ் ஆகணும், அதுக்காக வச்சு படி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. அந்த மாதிரிதான் பகவான் வந்து பகவானோட தூய பக்தி பண்ணி பகவானை ஞாபகம் வச்சு பகவான் கிட்ட போறாங்க. அப்புறம் வந்து மெடிடேட் பண்ணி போறாங்க. அட்லீஸ்ட் மத்தவங்க இப்படி பகவானோட அந்த பிரிஞ்ச சக்திய மூலியமா வச்சும் ஞாபகம் வச்சு என்கிட்ட நீ வரணும் அப்படின்றதுக்காக தான் பகவான் வந்து இதன் மூலியமா இந்த அவரோட பிரிந்த சக்தியெல்லாம் வந்து இதெல்லாம் நானா இருக்கேன், இதன் மூலியமா என்ன நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்றாரு அப்படின்றது இந்த ஸ்லோகம்ல தெரிஞ்சுக்கலாம். சோ ஆக மொத்தம் அந்தே நாராயண ஸ்மிருதி, எப்படியாவது பகவானை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் இந்த பகவானுடைய பிரிஞ்ச சக்தி மூலமா வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பகவான் சொல்றாரு. இதுதான் இந்த ஸ்லோகா. அடுத்தது பாகவதம் போயிடலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது முடிச்சுட்டு பார்த்துப்போம். விளக்கம். ஹரே கிருஷ்ணா. நாராயண நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி வியாசம் ததோ ஜெயாமுதிரயேத் நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதே உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத் கிருபாதம் அகம் வந்தே ஸ்ரீ குரும் தீரதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. நேத்தியோட கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உத்தவர் வந்து பிருந்தாவனம் போயிட்டு வந்துட்டு அங்க உள்ள யசோதாமா நந்த மகாராஜ் அப்புறம் வந்து கோபாஸ் கோபியஸோட நிலைமைகளை வந்து பகவான் கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து மதுரால வந்து குப்ஜாவோட அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணாரு அப்படின்றத பார்த்தோம். இனியோடது வந்து அத்தியாயம் 49, திருதராஷ்டிரோட கெட்ட எண்ணம். இதுல கிருஷ்ணர் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு யாருக்கு? அக்ரூரருக்கு. நீ போயிட்டு அஸ்தினாபுரத்துல அதோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அஸ்தினாபுரம் அப்படின்றது வந்து அன்னைக்கு அஸ்தினாபுரம் இன்னைக்கு வந்து நியூ டெல்லி புது டெல்லியா இருக்கு. இன்னும் கூட அங்க வந்து ஒரு ஏரியா என்னன்னா இந்திரபிரஸ்தம் அப்படின்ற ஒரு பிளேஸ் அதே நேம்ல தான் இருக்கு. ஏன்னா அஸ்தினாபுரம் ஏன் அங்க பேர் வந்தது அப்படின்னா, ஹஸ்தி அப்படின்னா யானைகள், அங்க வந்து யானைகளோட படைகள் வந்து அதிகமா இருந்ததுனால அது வந்து ஹஸ்தினாபுரம். அங்க யானைகள் மட்டும் இல்ல, குதிரைப்படை எல்லாமே இருந்தது. பட் அதனால இது ஹஸ்தினாபுரம் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. கிருஷ்ணர் இவர் வந்து அக்ரூரர் வந்து அங்க வர்றாரு ஹஸ்தினாபுரத்துக்கு. அங்க வந்து நல்லா செல்வ செழிப்பா இருக்கு. அப்புறம் எல்லா புகழும் வந்து இந்த உலகம் ஃபுல்லா இருக்க அவங்க புகழ் பரவுற அளவுக்கு ஹஸ்தினாபுரம் வந்து இருக்கு. அக்ரூரர் என்ன பண்றாரு, அந்த தலைநகர் இது எல்லாத்தையும் வந்து சுத்தி பாக்குறாரு. அப்ப வந்து விதுரரும் திருதராஷ்டிரனை வந்து அதுக்கு அடுத்தது பார்க்க போறாரு. திருதராஷ்டிரனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விதுரர், அப்புறம் வந்து குந்தி மகாராணி, அதுக்கப்புறம் அங்க இருந்த கர்ணன், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், சோ அந்த மாதிரி பாண்டவர்கள், அவங்களோட நண்பர்கள் எல்லாரையும் பார்த்து அவங்களோட நலன்லாம் விசாரிக்கிறாரு. இப்படி எல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு வராரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ராஜதந்திரம் படிச்சவர். ஏன்னா இவர் வந்து கம்சன் கிட்ட வேலை பண்ணாரு இல்லையா, ராஜதந்திரத்தால இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு சைலண்டா அப்சர்வ் பண்றாரு. அக்ரூரை வந்து அப்சர்வ் பண்றாரு. அப்ப வந்து பாண்டு வந்து இறந்த பின்னாடி பாண்டுவோட பசங்க இருந்தும் என்ன பண்றாரு, திருதராஷ்டிரன் வந்து சிம்மாசனத்தை வந்து தான் எடுத்துக்கிறாரு. அதனால இந்த நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, இங்க என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அக்ரூரர் வந்து நினைக்கிறாரு. ஏன்னா திருதராஷ்டிரன் என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த பசங்க தப்பு பண்ணா கூட அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு. அப்படின்றதுனால இதெல்லாம் வந்து அக்ரூரர் வந்து நோட் பண்ணிக்கிறாரு. அப்புறம் பாண்டவங்களுக்கு விஷம் வச்சு கொடுத்தது, இந்த அரக்கு மாளிகை எரிச்சது, இதெல்லாம் வந்து விதுரர் மூலியமா வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. திருதராஷ்டிரன் வந்து துரியோதனனோட அட்வைஸ் படி வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது. ஆனா பீஷ்மர், விதுரர் எல்லாம் திருதராஷ்டிரனுக்கு அட்வைஸ் பண்ணி கூட அதை வந்து அவன் ஏத்துக்கிறதே கிடையாது. ஏத்துக்காம இந்த கர்ணன், சகுனி இவங்களெல்லாம் பேச்சை கேட்டுக்கிட்டு அவரை வந்து ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காரு. சோ என்ன பண்றாரு அக்ரூரர், என்ன நினைக்கிறாரு, ஒரு கொஞ்ச நாள் இங்க நம்ம இருக்கணும், இருந்து இங்களோட நிலைமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு.
பாண்டவர்களோட அந்த பராக்கிரமத்தை பத்தியும் குந்தி மகாராணி கிட்ட விதுரர் கிட்ட எல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அப்போ வந்து இவங்க அந்த பாண்டவர்கள் எப்படி இருக்காங்கன்னா வீரத்தோட இருக்காங்க, அதே மாதிரி பிரஜைகள் கிட்ட வந்து ரொம்ப அன்பா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் அக்ரூரரும் வந்து ரிலேஷன்ஸ் இல்லையா. அப்போ வந்து குந்தி மகாராணி வந்து கிருஷ்ணருக்கு அத்தை. சோ அதனால அப்பா வழி வந்து சொந்தம். அதனால வந்து இவங்க வந்து கேக்குறாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அந்த ஊர்ல என்னோட பெற்றோர்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் என்ன ஞாபகம் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து இந்த அம்மா கேக்குறாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒன்ஸ் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் ஹஸ்பண்ட் அப்பா அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க, பேரண்ட்ஸ் வீட்லயே தான் இது ஹஸ்பண்ட் வீட்ல தான் இருப்பாங்க. ஆனா இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா வாரத்துக்கு 4 நாள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுறோம். அதனால இவங்க வந்து அங்க எல்லாரும் என்ன ஞாபகம் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கிறாங்க குந்தி அம்மா. அப்புறம் கிருஷ்ணர் பலராமர் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு முழுமுதற் கடலான கிருஷ்ணர் வந்து என் பசங்களை ஞாபகம் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னோட பசங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சாரா அப்படின்னு சொல்லி அக்ரூரர் கிட்ட வந்து கேக்குறாங்க. இப்போ பலராமரும் எங்களை ஞாபகம் வச்சிருக்காரா அப்படின்னு கேக்குறாங்க. குந்தியோட நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா புலிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு பெண் மான போல அவங்களோட நிலைமை வந்து அங்க இருந்தது, அஸ்தினாபுரத்துல வந்து இருந்தது. சோ பாண்டு என்ன பண்ணாரு, 5 குழந்தைகளையும் வந்து இவங்க கிட்ட விட்டுட்டு அவரை இறந்துடுறாரு. சோ அதை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்குன்னா குந்தியம்மாக்கு வந்துடுச்சு. அதனால பல புலிகள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு ஒரு பரிதாபமான ஒரு விலங்கு அந்த மாதிரி இவங்களோட நிலைமை வந்து இருந்தது. ஆனா கிருஷ்ணரோட டிவோட்டியா பகவான் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஆனா அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு வந்து இருந்தது. ஆனா அப்பா இல்லாத பசங்க திருதராஷ்டிரனோட அவங்க பசங்க இவங்களோட சூழ்ச்சியிலிருந்து என் பசங்களை வந்து கிருஷ்ணர் வந்து அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு கிருஷ்ணர் வந்து காப்பாற்றுவாரா அப்படின்னு வந்து குந்தியம்மா வந்து அக்ரூரர் கிட்ட வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணரை வந்து அவங்க வந்து அவர் யாரு அப்படின்ட்டு குளோரிஃபை பண்றாங்க. கிருஷ்ணா நீ பரம யோகி, பிரபஞ்சத்தோட பரமாத்மா, பிரபஞ்சத்தோட முழுவதிலும் கோவிந்தா, நீ இப்போ என்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்க, ஆனா இன்னமும் உன்னுடைய திருவடியில நான் சரணடைஞ்சு நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து பிரார்த்தனை செய்யறாங்க. ஏன்னா அப்பா இல்லாத இந்த பசங்க பாதுகாக்கும் பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்காங்க, அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி குந்தியம்மா வந்து சொல்றாங்க. உன்னுடைய பாத கமலை தவிர எனக்கு வேற எதுவுமே கிடையாது, அடைக்கலம் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்றாங்க. உங்களுடைய பாத கமலம் கஷ்டப்படுறவங்களுக்கு விடுவிக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை, உங்களோட பாத கமலம் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. உன்னுடைய கருணையாலதான் ஒருத்தவங்க வந்து பிறப்பு இறப்புல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் கிருஷ்ணா நீ வந்து பரம உத்தமர், பரமாத்மா, யோகிகள்ல சிரேஷ்டமானவர் அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரேயர் பண்றாங்க. உங்ககிட்ட சரணடைஞ்ச பக்தியேனா, சோ என்னை வந்து நீங்க என்னால இப்படி பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்றாங்க. கிருஷ்ணரை நேர்ல இருந்த ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இருந்தா எப்படி பேசுவோமோ அவங்க வந்து அந்த மாதிரி ப்ரேயர் பண்றாங்க. இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அக்ரூரர் முன்னாடி அப்படியே சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அந்த ப்ரேயர் பண்ணுவோம், நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டு பகவானுக்கு முன்னாடி கூட நமக்கும் சம்டைம்ஸ் அழுக வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வந்து விதுரரும் அங்க இருக்காரு, அக்ரூரரும் இருக்காரு, அவங்க எல்லாம் சமாதானப்படுத்துறாங்க. இப்ப நமக்கு முன்னாடி யாராவது வந்து இந்த மாதிரி ஏதாவது என் கணவன் இருந்துட்டாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்படி எல்லாம் சொன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் அப்ப சொன்னா நம்ம ஆறுதலுக்கு சொல்லுவோம் இல்லையா. உனக்கு முத்துக்கள் மாதிரி ஒரு 2 பசங்க இருக்காங்க, நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா உனக்கு யுதிஷ்டர், பீமன், அப்புறம் வந்து அர்ஜுனன், இவங்கெல்லாம் வந்து யாரு, யமதர்மராஜா அண்டு இந்திரன் அண்டு வாயு பகவான், இவங்களோட பிரசாதத்துல பிறந்த பசங்க, அவங்க எல்லாம் ரொம்ப வலிமையானவங்க. சோ அவங்க இருக்கும்போது நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆறுதல் படுத்துறாங்க. சரி, இதெல்லாம் கேட்டுட்டு அக்ரூரர் என்ன நினைக்கிறாரு, சோ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விதுரரும் அக்ரூரர் 2 பேருமே குந்தியம்மாக்கு வந்து சமாதானப்படுத்துறாங்க. அக்ரூரர் என்ன நினைக்கிறாருன்னா குந்தியும் பாண்டவங்களும் இங்க வந்து அசாதாரண நிலையில வந்து இருக்காங்க, இதை நம்ம போய் கண்டிப்பா கிருஷ்ணர்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னு வந்து அவர் மனசுல நினைக்கிறாரு. நம்ம கிருஷ்ணர் கிட்ட போய் சொல்றதுக்கு முன்னாடி இந்த திருதராஷ்டிரனுக்கு வந்து ஒரு அட்வைஸ கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. எல்லாரும் அப்ப உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அக்ரூரர் வந்து என்ன சொல்றாரு திருதராஷ்டிரன் அப்படின்னா,
வாச்சித்திர வீரியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருதராஷ்டிரன். ஏன்னா விசித்திர வீரியனோட பசங்க தானே இவங்க. பட் அவர் இறந்துட்டாரு. ஆனா அந்த காலத்துல எல்லாம் என்னன்னா வாரிசு வேணும், அந்த அந்த பிள்ளை இல்லை அப்படின்னா அந்த ஹஸ்பண்டோட தம்பியோ அல்லது அண்ணனோ அவங்க மூலியமா குழந்தைகளை வந்து பெற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வியாசரால இவங்க பிறந்தவங்க தான். பட் இருந்தாலும் அரச இதுல என்ன சொல்லுவாங்க, மரபுப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விசித்திர வீரியனோட பையன் தான் அப்படின்னு. ஸோ இது எதுக்காக சொல்றாரு அப்படின்னா பரிகாசம் பண்றதுக்காக தான் சொல்றாரு, அவரை வந்து பரிகாசம் பண்ணணும் அப்படின்றதுக்கு. பட் ஆனா இந்த விதிமுறை எல்லாம் வந்து இந்த அண்ணன் மூலியமா தம்பி மூலியமா அது ஹஸ்பண்டோட அண்ணன் மூலியம் தான், அதெல்லாம் வந்து கலியுகத்துல வந்து அக்செப்டட் கிடையாது. இது அந்த காலத்துக்கு வந்து உரியதா இருந்தது. சோ விசித்திர வீரியரோட மகனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தர்ம நெறிய நீ அனுசரிக்கல அப்படின்னா அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்படி செய்தா நீ வந்து பெரும் புகழ பெறுவ. பாண்டவர்கள் உன்னுடைய தம்பியோட பசங்க மட்டும் கிடையாது. பாண்டு உன்னோட தம்பி, பாண்டுவோட பசங்க உன்னோட தம்பியோட பசங்க மட்டும் கிடையாது, இந்த நாட்டோட பிரஜைகள். இந்த நாட்டோட பிரஜைனா எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களையும் தன்னோட பசங்க மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஒரு கோட்பாட்டை இப்படி இந்த கோட்பாட்டை மதிக்கல அப்படின்னா உங்களை வந்து இந்த நாட்டுல யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க, நீ நரகம் தான் போவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதனால பாண்டுவோட பசங்களை வந்து உன்னுடைய பசங்க மாதிரி நீ ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அக்ரூரர் இன்டைரக்டா சொல்றாரு, நீ சமமா பார்க்கல அப்படின்னா போர் வர்றது நிச்சயம் அப்படின்றத முன்னாடி ஒரு சின்ன ஒரு சைன் வந்து கொடுக்குறாரு. உன்னுடைய பசங்க கொல்லப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. சோ இன்னமும் அறிவுரையை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா திருதராஷ்டிரனுக்கு இந்த ஜட உலகத்துல யாருமே வந்து ஒருவனோட நிரந்தரமான உறவு இருக்க முடியாது. அந்த குடும்பம் சமுதாயம் அது எல்லாமே சந்தர்ப்ப வசமாதான் வந்து நமக்கு தோன்றுது. ஏன்னா இப்ப கண்டிப்பா உடலை விட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம பிரிஞ்சு தானே ஆகணும். அதனால அளவுக்கு அதிகமா பாசம் எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அக்ரூரர் வந்து திருதராஷ்டிரனுக்கு வந்து இதெல்லாம் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. திருதராஷ்டிரன் சொல்றாரு, திருதராஷ்டிரன் நன்னெறி விளக்கு தர்றதுல நீ நல்லா வந்து தாராளமா கொடுக்குற அக்ரூரரே அப்படின்னு சொல்றாரு. நீங்க அட்வைஸ் பண்றீங்க, அந்த அட்வைஸ் எப்படி இருக்குன்னா மின்னல்ல வந்து இப்போ இந்த நீண்ட மேகத்துல மின்னல் வந்துட்டு போற மாதிரி இருக்கு. உங்களுடைய உபதேசம் வந்து என்னுடைய சஞ்சலம் மனசுல வந்து எனக்கு பதியல அப்படின்னு வந்து திருதராஷ்டிரன் வந்து சொல்றாரு. சோ பகவானுடைய பிளானை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. பூமி தேவியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக தான் பகவான் வந்து வந்தாருன்னு எனக்கு தெரியும். பகவான் மீது பூர்ண நம்பிக்கை திருதராஷ்டிரன் இருக்கு. ஆனா அதை ஏன் ஏத்துக்கல அப்படின்னா தன்னோட பசங்க மேல வச்சிருந்த பாசத்தாலதான் வந்து ஏத்துக்கல அப்படின்றத வந்து இதுல இருந்து தெரியறது. சோ அக்ரூரருக்கு வந்து புரிஞ்சு போயிடுச்சு, ஓகே இவர் எப்படியும் போற நிறுத்த போறது இல்ல, நம்ம என்ன அட்வைஸ் பண்ணாலும் அப்படின்ட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் இருந்து விடை பெற்றுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு அஸ்தினாபுரத்துல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து திரும்பி போறாரு அக்ரூரர். அதற்கு பின்னாடி கிருஷ்ணர் அண்ட் பலராமரை பார்த்து போயிட்டு என்ன பண்றாரு, அஸ்தினாபுரத்தோட நிலைமைய வந்து எடுத்து சொல்றாரு அக்ரூரர், அங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரனோட நோக்கத்தையும் வந்து எடுத்து சொல்றாரு. பகவான் வந்து தன் அக்ரூரரை அனுப்பி வச்சு அவங்களோட என்ன நிலைமை இருக்கு ஹஸ்தினாபுரத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அனுப்புனாரு. சோ அதை வந்து அக்ரூரர் வந்து நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டாரு. சோ இதோட அத்தியாயத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா குந்தியம்மாவுடைய அந்த அடிச்சுவட்டை வந்து நம்ம பின்பற்றணும். நமக்கு துன்பம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், உங்களை தவிர உங்க பாத கமலம் தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு அவங்க எப்படி சரணடைஞ்சாங்களோ அந்த மாதிரி நம்ம சரணடையணும். அதே மாதிரி பகவான் இம்மீடியட்டா டைரக்டா பக்கமா பிரதட்சணம் ஆகல, ஆனாலும் அக்ரூரர் கிட்ட ப்ரேயர் பண்ண மாதிரி அக்ரூர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கிருந்தே எப்படி பகவானை வந்து அவங்க பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணாங்க, பக்கத்துல இருந்த மாதிரி சொல்ற மாதிரி சொன்னாங்களா அந்த மாதிரி நம்மளும் சொல்லணும். இதே மாதிரிதான் வந்து நம்ம ராசலீல இன்ட்ரடக்ஷன்ல அப்ப கூட பகவான் வந்து சொல்றாரு, நிறைய பேர் வந்துட்டு பகவான் புல்லாங்குழல் ஊதின உடனே ஓடி வந்துட்டாங்க. ஒரு சிலர் வந்து வீட்டுல லாக் போடப்பட்டாங்க. அப்ப வந்து அங்கிருந்தே நிறைய பேர் ஸ்மரண் பண்ணாங்க. அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வரணும் அவசியமே கிடையாது, நீ அங்கிருந்தே என்ன ஸ்மரண் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சோ அந்த மாதிரி நம்ம எங்க எப்படி இருக்கோமோ அங்கிருந்தே பகவானை வந்து நம்ம ஸ்மரண் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஜட உலகத்துல உள்ள உறவுகள் எல்லாமே வந்து இம்பர்மனன்ட், இது எதுவுமே பர்மனன்ட் வந்து கிடையாது. சோ இவங்க எல்லாமே நம்ம எப்படின்னா சந்தர்ப்ப வசத்தால இந்த கணவன் மனைவி குழந்தை அப்படின்னு எல்லாம் வரும். இது ஏன்னா ஏதோ ஒரு கர்மா நமக்கு ஒத்து போயிடுது. சோ அந்த கர்மாவை சேர்ந்து இருந்து கழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்மள வந்து பகவான் அமைச்சிருக்காரு. அதனால அன்வான்டா நம்ம பாசத்தை வச்சுக்க வேணாம் அப்படின்றது செகண்ட் பாயிண்டா இதோட ஸ்டோரியில தெரிஞ்சுக்கிறோம்.
தேர்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒருத்தரையும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எப்படியாவது இவங்கள மாத்தணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒருத்தரும் வந்து அவங்கவுங்க கர்மாத்துக்கு ஒரு பிரிவில் அவங்க செஞ்ச கர்மத்துக்கு ஏத்தபடிதான் அவங்களோட எண்ணங்கள் செயல்கள் இருக்கும். அதை நோக்கிதான் அவங்க போவாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து அதை மாத்திக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அன்வான்டா நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க கூட நான் சொல்றபடி இவங்க கேட்கலையே அப்படின்னு நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா நமக்குன்னு ஒரு இலக்கு, அந்த இலக்கை அடையணுன்றதுக்காக தான் நம்ம இந்த பர்த்டே எடுத்திருக்கோம். அதை நோக்கி போவாங்க. சொல்றத சொல்லுவோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க கர்மப்படி அவங்க நடக்கிறாங்க அப்படின்றத ஃப்ரீயா விட்டுடலாம். தேவையில்லாம நம்ம கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ற இந்த ஒரு 3 பாயிண்ட் டேக்அவே பாயிண்டா இதோட அத்தியாயத்திலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி சண்ட மாதாஜி. ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. சூப்பரா சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லாஸ்டா சொன்ன பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல் மாதாஜி. ஆனா நாங்க நம்மளா அப்படிதான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஃபேமிலிக்குள்ள எல்லாம் அப்படிதான் ஒரு சிவாவே கொண்டுட்டு வந்தோம். மாத்திக்க ட்ரை பண்றோம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப அழகா சொன்னீங்க. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யாருக்கும் டவுட் இல்லைன்னா ரீகேப் போயிடலாமா மாதாஜி? விதா மாதாஜி, தாரு மாதாஜி. விவிதா மாதாஜி, தாரு மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தாரு மாதாஜி, இன்னைக்கு ரீகேப் யார் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரீகேப் நானா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. துணிய புளியாமலே இடது பக்கம் போட்டிருக்கிறேன். முடிச்சப்போ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. பகவத்கீதா ஸ்லோகத்துல வந்து நான் பகவான் நான் என்னென்னவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை சொன்னீங்க. நிலத்தில் நான் நறுமணமா இருக்கிறேன், நெருப்புல வெப்பமா இருக்கிறேன். அதுல 3 விதமான அக்னியை பத்தி சொல்லுவீங்க. தாவா அக்னி, ஜடரா அக்னி, வடாரா அக்னிங்க. தாவா அக்னின்னா தாவரத்துல இருந்து, ஜடரானா நம்ம வயிற்றுல இருக்கிறது, உயிர்வாணிகள் எல்லாரோட இருக்கிறது. வடாரா அக்னின்னா ஆகாயத்துல இருக்கிறது அப்படி சொல்லிட்டு சொல்லுவீங்க. அப்புறம் வந்து நான் தபமாவும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த தபம் நம்ம எப்படி பண்ணணும்னா ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலோட பண்ணணும். பக்தனுக்கும் யோகிக்கும் பாத்தீங்கன்னா இது எதுலையுமே வந்து பகவானை பார்க்கறதுனால எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்க மாட்டாங்க. ஆனா நாத்திகர்கள் அதை ஆப்போசிட்டா பார்ப்பாங்க. ஏன்னா இது பிரிந்த சக்தி, தாங்க சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க மாட்டாங்க. எல்லாத்துலயும் பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பாயிண்ட் சொன்னீங்க மாதாஜி. பகவத்கீதையில இருந்து இன்னைக்கு பாகவத்துல இருந்து அக்ரூர் வந்து ஹஸ்தினாபூருக்கு போறாரு. ஹஸ்தினாபூர்னா மீனிங் சொன்னீங்க. அங்க யானைப்படைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. குதிரைப்படைகள் எல்லாமே இருக்கும், ஆனா யானைப்படைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்குதான் ஹஸ்தினா அப்படின்னு பேர் வந்து சொன்னீங்க. அக்ரூர் எல்லாரும் போய் பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் அங்க இருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறதுல ஒரு 3 பாயிண்ட் சொன்னீங்க. பகவான் வந்து நம்மளை விட்டு தூரத்துல இருக்காருன்னு நம்ம நினைக்க வேணாம், அவர் எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்கிறாரு. ஏன்னா அதுக்கு குந்தியம்மா வந்துட்டு அக்ரூரை பார்த்த உடனே பகவான் நல்லா இருக்காரு, எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட அதை பத்தி கேட்டதை வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு சொன்னீங்க மத்த. என்னால செகண்ட் பாயிண்ட் எழுத முடியல, ஆனா எனக்கு கரெக்டா இருந்துச்சு மத்தது, சாரி. தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம சொல்றது வந்து அடுத்தவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க வேணாம், அவங்கவுங்க கருமாப்படி அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ லலிதா மாதாஜி. தேங்க்யூ முகுந்தா மாதாஜி, மோகனா மாதாஜி. வாஞ்சாகல்பத்தை சொல்லிடலாமா மாதாஜி? எஸ் மாதாஜி, எஸ் மாதாஜி. வாஞ்சாகல்பதரோபனிஷ கிருபா சிந்துபீவ ச பதீதானாं பாவனேभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णववृंद की जय, श्री प्रभुपाद की जय, श्री गुरु महाराज की जय. निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. थैंक यू माताजी, संत प्रभुजी. हरे कृष्णा. Thank you, Mother.